அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்குற தலைப்பு மாடர்ன் கொஷனிங். அதில் ரிமெம்பரிங் அப்படின்றதுல ப்ளூம்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மைகள், விதிமுறைகள், அடிப்படை கருத்துக்கள் மற்றும் பதில்களை நினைவுபடுத்துவதன் மூலம் முன்னர் கண்டு கொண்ட கருத்துக்களை நினைவு கூறுதல் மற்றும் அதை விவரித்தல். இது பொருட்களின் அறிவு சார்ந்த பெறுதல் என்ற தலைப்பில் வரும். அடுத்து இதில் வேர்ப்ஸ்ன்றது 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அரும்பு இனிஷியல் ஸ்டேஜ், மொட்டு மிடில் ஸ்டேஜ், மலர் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதில் கொஷின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அரும்பில் சூஸ், டிஃபைன், ஃபைண்ட், ஹவ், லேபிள், லிஸ்ட், மேட்ச், நேம். இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அரும்பு லெவலில் பேஸாக வரும். அடுத்து மொட்டு. அடுத்து இதில் மொட்டில் பார்த்திங்கன்னா ஒமிட், ரீகால், ரிலேட், செலக்ட், ஷோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் பண்ணும்போது மொட்டில் வரும். மலரில் ஸ்பெல், டெல், வாட், வென், வேர், விச், ஊ, ஒய் இப்படி இதில் மலரில் வரும். ஸோ இதில் நம்ம அடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் கொஷனிங் எப்படி இருக்கணும்னா, உடல் மற்றும் இயக்க வளர்ச்சிக்கான கொஷனிங் அதில் இடம்பெற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் சென்சேஷன், புலன் அறிதல் மற்றும் அதில் கொஷனிங் வர மாதிரி பார்க்கணும். அப்புறம் கேட்டல், பேசுதலுக்கான கொஷனிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்து படிப்பதற்கான கொஷனிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்து எழுதுவதற்கான கொஷனிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்து ஆக்கத்தின வளர்ச்சிக்கான கொஷனிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்து நல்வாழ்வுக்கான கொஷனிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்புறம் நன்னெறி பண்பு வளர்ச்சிக்கான கொஷனிங் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் அந்த ரிமெம்பர்ன்ற கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.